தனது தலைமையிலான ஓராண்டு ஆட்சியில் நாட்டுக்கு நல்ல நாள் வந்ததாக பிரதமர் மோடி கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி UNI செய்தி நிறுவனத்துக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். தன் தலைமையிலான ஓராண்டு கால ஆட்சியில் நாட்டுக்கு நல்ல நாளை கொண்டு வந்திருப்பதாக மோடி கூறினார். ஆனால் தாங்கள் ஓராண்டில் செய்த பணிகளை சிறுமைப்படுத்த சிலர் முயற்சிப்பதாக காங்கிரஸை சாடினார். தனது ஆட்சியில் அரசு மீது எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை என்பதை பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டிய மோடி, நேர்மையான, வெளிப்படையான, திறமையான ஆட்சி முறையை நாட்டுக்கு தான் அளித்துள்ளதாக கூறினார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அரசின் எல்லா மட்டத்திலும் ஊழல் புரையோடி போயிருந்ததாக சாடிய பிரதமர் மோடி, அதற்காக காங்கிரசார் வெட்கப்பட வேண்டும் என்றார். இந்தியாவில் நடந்த ஊழல் குறித்து வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது தான் பேசியதன் மூலம் நாட்டுக்கு அவமதிப்பை ஏற்படுத்திவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கூறிய குற்றச்சாட்டை மோடி நிராகரித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்தியாவில் நடந்த ஊழல்கள் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு தெரியாதா என்றும் மோடி கேட்டார். சிறுபான்மை மதத்தவருக்கு எதிராக பாரதிய ஜனதா உள்ளிட்ட இந்துத்துவா தலைவர்கள் கருத்து கூறி வருவது குறித்த கேள்விக்கு, சமுதாயத்தின் எந்த பிரிவினர் மீது காட்டப்படும் பாகுபாட்டையும் ஏவப்படும் வன்முறையையும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று மோடி பதிலளித்தார். நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் போராட்டம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என கூறிய மோடி, நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்யவே தனது தலைமையிலான அரசு சில திருத்தங்களை செய்ததாக தெரிவித்தார். வன்முறை பாதையை கைவிட்டு அமைதி வழி பாதையில் பாகிஸ்தான் நடக்க வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என்று கூறிய மோடி, அப்போதுதான் இரு நாடுகளிடையேயான உறவு மேம்படும் என்றார்.